ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, வினைவேக மாற்றியின் முன்னிலையில் ஹைட்ரஜன் நீக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஓரினிய மற்றும் ஈரினிய ஆல்கஹால்களின் ஆவியினை நன்கு வெப்பப்படுத்தப்பட்ட தாமிரத்தின் வழியே செலுத்தும் போது ஹைட்ரஜன் நீக்கம் நடைபெற்று ஆல்டிகைடுகள் அல்லது கீட்டோன்கள் உருவாகின்றன. மறுபடியும் ரீட் பண்ணுற கவனிங்க. ஓரினிய மற்றும் ஈரினிய ஆல்கஹால்களின் ஆவியினை நன்கு வெப்பப்படுத்தப்பட்ட தாமிரத்தின் வழியே செலுத்தும்போது ஓரினிய ஈரினிய ஆல்கஹால்களின் ஆவியினை நன்கு வெப்பப்படுத்தப்பட்ட தாமிரத்தின் வழியே செலுத்தும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஹைட்ரஜன் நீக்கம் நடைபெற்று ஆல்டிகைடுகள் அல்லது கீட்டோன்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எத்தனால் பார்க்கலாம். எத்தனால் எடுத்து தாமிரத்தின் முள்ள 573 கெல்வின் வெப்பநிலையில் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, எத்தனால் ஒரு ஆல்டிகைடு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரொப்பன் 2 அதையும் அதே மாதிரி நம்ம வினைக்கு உட்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னா, கீட்டோன் ப்ரொப்பனோன் ப்ராடக்ட் கிடச்சிருக்கு. பட் அப்புறம் மூவினி ஆல்கஹால் அப்படிங்கிறது நீர்நீக்க வினைக்கு உட்பட்டு ஆல்கீன்களை தருகின்றன. மூவினி ஆல்கஹால் நீர்நீக்க வினைக்கு உட்பட்டு ஆல்கீனே தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு 2-மெத்தில் ப்ரொப்பன் 1,2 ஆல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தாமிரத்தில் வழியாக பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, தண்ணி வெளியே போயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி வெளியே போயிடுது. அப்போது CH3 பாண்ட் CH3 C டபுள் பாண்ட் CH2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராடக்ட் என்ன அப்படின்னா 2-மெத்தில் ப்ரொப் 1 ஒரு ஆல்கீன் நம்மளுக்கு கிடைக்கிது. அவ்வளோதான். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.